குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 6:30க்கெலாம் 6 o'clockலாம் எழுந்து தலை குளிச்சுட்டு நிற்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசைக்கு வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு காலையிலே போயிட்டு மாட்டுக்கு இந்த திதி கொடுப்போம். அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்து குளிச்சிட்டேன். ஸோ வேலையெல்லாம் பார்த்துட்டு மாட்டுக்கிட்ட போய் சாப்பாடு வச்சுட்டு வரலாம் வாங்க. இன்றைக்கி என்னோடய தம்ப்நெயிலில் நான் ஏன் ஸ்டடி விலாக்னு மென்ஷன் பண்ணாமல் ஃபுல் டே விலாக்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, நான் இன்றைக்கி வந்து 80% ஆஃப் தி டே வந்து வீட்டு வேலை பார்க்குறதுல தான் ஸ்பெண்ட் பண்ணேன். 20% மட்டும்தான் வந்து படித்தேன். அதனால தான் வீடியோ தம்ப்நெயிலே அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தேன். எப்போதுமே வந்து இந்த ஆடி மாதத்தில் வர அமாவாசை, புரட்டாசி மாதம், அப்புறம் தை மாதம், இந்த 3 மந்த்லேயும் வர அமாவாசைக்கு வந்து எங்கள் அம்மா நல்லா வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. எதனால அப்படின்னு நான் யூடியூப்பில் போட்டேன், பட் வரவே இல்லை. உங்கள் யாருக்காவது உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு கேட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்கு இந்த 3 மாதம் மட்டும் மாட்டுக்கு போய் இந்த மாதிரி இலை போட்டு திதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தவசமெல்லாம் கொடுக்கணுன்னா ஆம்பளை பிள்ளைங்க தான் கொடுக்கணும் அப்படிலாம் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அதை எதுவுமே கண்டுக்க மாட்டேன். நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் தான் போயிட்டு இந்த மாதிரி மாட்டுக்கு திதி கொடுக்குறது, அக்கா இருந்தால் அக்கா பண்ணுவாங்க, நான் தான் மோஸ்ட்லி போயிட்டு வருவேன். ஸோ போயிட்டு வீட்டில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து அம்மா நிறைய ரெசிபிலாம் செய்வாங்க. லைக் வந்து ஒரு 5 தொட்டுக்க, சாம்பார், ரசம், இந்த மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டு பின்னாடியே ஒரு செடியில் வந்து இப்போ சுண்டைக்காயெலாம் இருந்தது. அதெல்லாம் பறிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பறிச்சுட்டு வந்து அவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா தனியாகவே பண்ணுவாங்க. பட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப வந்து கையெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 பேரை வேறு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாேருக்கும் சமைக்கணுன்னா அம்மா மட்டும் தனியாக கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் முக்கியமாக வந்து நான் இன்றைக்கி 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு அப்புறமா கொஞ்சம் படிச்சுட்டு தலை குளிச்சுட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே வீடெல்லாம் கூட்டி மாப் போட்டுட்டு துணியை மிஷினில் போட்டிருந்தது காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தேன். அதுக்குள்ளே அம்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வந்துடுச்சு. ஸோ இந்த மாவு மட்டும் கிரைண்டர்லேருந்து எடுத்து இதுக்குள்ளே போட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் எங்கள் அம்மா இல்லைன்னா நான் மாவு கூட அரைப்பேன். அந்த ஊற வைக்கிற அளவு மட்டும் எனக்கு தெரியாது. அது மட்டும் அம்மா பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து கரெக்டாக அரைச்சி வச்சுருவேன். ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வேலை. பட் கண்டினியூஸாக பண்ணதுனால செம்ம டயர்டு. கடைசியில் நான் வந்து டேபிளில் உட்காரும்போது டைம் வந்து 9:20. இவ்வளோ வேலை பார்த்து 9:20 தான் ஆச்சா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா நான் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்துட்டதுனால எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டேன். ஆனால் வந்து படிக்க உட்காரும்போது செம்ம டயர்டு. ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி எதுவுமே மார்னிங் சாப்பிடக்கூடாதுன்னு தான் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்றோம். ஸோ டேரெக்டாக வந்து மத்தியானம் சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு. பட் இவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்தோன்னு எனக்கு பசி தாங்க முடியல. சரின்ட்டு அம்மா கிட்டே போய் கேட்டப்போ அந்த மாதிரி நாங்கள் எப்போயாவது விருத நாள்லலாம் பசிச்சதுன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி, தோசை மாதிரி டிஃபன் ஐட்டம் சாப்பிட மாட்டோம். அது மாதிரி அவல் வந்து சர்க்கரை போட்டு தேங்காய் பூ போட்டு கிளறி சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி நானும் வந்து அம்மா அதே பண்ணவா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணுறேன். நான் பண்ணதே இல்லை. எப்போதும் அம்மா தான் கிளறி தருவாங்க. ஸோ அது கிளறிட்டு அதுக்கப்புறமா ஆப்பிள் இருந்தது. சரி ஒரு ஆப்பிளும் இதுவும் சாப்பிட்லாம், ஆளுக்கு ஒரு ஆப்பிளும் கொஞ்சோண்டு அவளும் சொல்லிட்டு இதையும் அம்மா கிட்ட கட் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து காய்கறிலாம் அரைஞ்சி கொடுத்தேன். அம்மாவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவுக்கு சுத்தமாக முடியல, கை வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி உட்காருங்கம்மா, எனக்கு என்னென்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுங்க, நான் டக்குன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து வந்து எங்கள் அம்மாவுக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் 2xலேயே வேலை பார்த்துட்ருப்பாங்க ஸ்பீடாக. அவங்கக்கிட்ட யாருனாலும் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அதை எடு, இதை எடு, சீக்கிரம் கூட, அதை கூட, இதை கூட அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக கத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க பக்கத்தில் நிற்கவே யாருமே போக மாட்டோம். நான் வந்து வெளில இருந்துகிட்டே செஞ்சு கொடுப்பேன். அக்கா தான் போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அக்கா இல்லாதனால கட்டாயத்தின் பேரில் நான் செஞ்சிட்ருக்கேன் ஹெல்ப்பெல்லாம். பட் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா ஜாலியாகிடுச்சு. ஓகே அம்மாவோட நம்மளும் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஹெல்ப்னால் கேட்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுறதெல்லாம் என்கிட்ட தந்துடுவாங்க. அந்த கடையில் உள்ளவங்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. பட் இது மாதிரி வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடணும், அதனால் வாழைக்காய் மட்டும் எனக்கு சீவித்தா பஜ்ஜி போடுற மாதிரி அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா நான் கீறி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா ஃபஸ்ட்டு வாட்டி செய்யும்போது ரொம்ப நைஸாக வந்துருச்சு. அந்த பஜ்ஜி மாவில் தொச்சு போடும்போதே உடஞ்சி போயிடும் போல் அந்த மாதிரி இருந்தது. மறுபடியும் ஸ்க்ரூவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மொத்தமாக வர மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருந்தேன்.
நான் சொன்னேன் காலையில் இன்றைக்கி அமாவாசைன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அம்மா நிறைய சமைச்சிருக்காங்க. இருங்க தெரியுதா, இது எல்லாமே எங்கள் அம்மா சமைச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் சாமிக்கு வந்து இலை போட்டு அப்பா படம் அப்புறம் தாத்தா பாட்டி படத்துக்கு முன்னாடி இலை போட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிட்ணும். வாங்க சாமியெல்லாம் கும்பிட ரெடி பண்ணலாம். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்கிறா, ஹாய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இதுதான் வந்து எங்கள் வீட்டில் அமாவாசைக்கு செஞ்ச சாப்பாடு. கொத்தரங்காய், பரங்கிக்காய், வாழைக்காய், பாவக்காய், அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா போட்டு தொகையல், பஜ்ஜி, சாம்பார், சாதம், அதுக்கப்புறம் அப்பளம், பாயாசம். இது வந்து பச்சைப்பயிறு பாயாசம். ஸோ அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க. நாங்களும் இப்போ போய் சாப்பிட போகிறோம். ரிலேட்டிவ் ஒரு அக்கா, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். ஸோ அவங்களோட டேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனாலும் வந்து இன்னும் அவங்களுக்கு பெயின் வரல அப்படின்றதுனால கொண்டு வந்து அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க. அம்மா உள்ளார போயிருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்கு. நான் வந்து வெளில உட்காந்துருக்கேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வரப்போ டைம் வந்து ஒரு 7:30 7:45 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வீடியோஸ் கொஞ்சம் பார்த்தேன், லைக் டு இம்ப்ரூவ் மை கிராமர். ஸோ என்னோடய எக்ஸாம்ஸில் வந்து நியர்லி 100 மார்க்ஸுக்கு இங்கிலீஷ் இருக்கிறதுனால நான் சொல்கிறது எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது. ஸோ இங்கிலீஷில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணால் மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் இப்போல்லாம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் கிராமர் கொஷின்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுறேன். அண்ட் யூபிஎஸ்சிக்கு ஆப்வியஸாக என்னோடய ஆப்ஷனல் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் GS4 அண்ட் GS3 கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து படிச்சுட்ருக்கேன். ஃப்ரம் ஜான்ல இருந்தால் நம்ம வந்து அதிகமாக ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம மெயின்ஸ்க்கு தான் படிக்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து எப்படி படிக்கிறீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ டூ லெட் மீ நோ இன் தி கமெண்ட்.
below and நீங்கள் எல்லோரும் எப்படி படிக்கிறீங்கன்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் ஷார்ட் ஹேண்ட் எழுதிட்டு இருந்தேன். ஷார்ட் ஹேண்ட் வந்து ஸ்பீடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடியோஸ் பார்த்து நோட்ஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். அது ஷார்ட் ஹேண்ட் கிடையாது. வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்தது வந்து என்விரான்மெண்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸு இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபுல் டே வந்து நான் கொஞ்சம் தான் படித்தேன். நிறையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலை. ஏன்னா பாப்பா வந்திருந்தா அவளோட கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போனேன். அங்கே வந்து இன்னைக்கு கோயிலில் வந்து நவராத்திரியா ஸ்டார்ட் ஆனதுனால ஃபுல்லாக அந்த கொலுவுக்கெல்லாம் பொம்மையெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. நான் வரலன்னு சொன்னேன். பட் அம்மா வந்து வா பாப்பா பொம்மையெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஸோ பார்த்துட்டு அங்கே பின்னாடி போய் மாடுக்கெலாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். அது வந்து ஒரு 45 minutes கிட்ட ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஃபுல் டே வந்து ப்ரொடக்டிவாக போச்சு. பட் நான் படித்து ப்ரொடக்டிவாக போகல. பட் எல்லா வேலையும் முடித்தேன், எல்லா வேலையும் பார்த்தேன். வேஸ்ட்டாக ஒன்றும் நான் கழிக்கலை இன்னைனால. ஸோ இன்னையோட டே வந்து சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். பாய் அண்ட் see you all in the next video. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடிக்கடி இப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லைனா எனக்கு வந்து நான் 7 daysக்கு ஒன்ஸ் அப்லோட் பண்ணால் போதும். ஏன்னா நம்மளும் 2 எக்ஸாம்ஸ் 3 எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன். அதனால் என்னால் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்ற அப்டேட் மாதிரி கொடுப்போன்னு சொல்லிட்டு தான் வீக்லி ஒன்ஸ் அது வீக்லி ட்வைஸ் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நான் போடுற வீடியோக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு வந்து நல்லாவே வியூஸ் போயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் இதேமாதிரி கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், see you all in the next video.